ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது பொது தமிழில் தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே தமிழக மகளிரின் சிறப்பு, ராமாமிர்தம் அம்மாள், முத்துலட்சுமி அம்மையார், வேலு நாய்ச்சியார், சாதனை மகளிர், விடுதலை போராட்டத்தில் மகளிரின் பங்கு, தில்லையாடி வள்ளியம்மை, ராணி மங்கம்மாள், அன்னிபெசன்ட் அம்மையார். இதில் மீதி எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. இப்போ வந்து அன்னிபெசன்ட் அம்மையார் அவங்கள பற்றி டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயராக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அதை நம்ம பார்க்கலாம். அன்னிபெசன்ட் அம்மையார் வந்து ஐஎன்எம்லேயும் கவர் ஆவாங்க, அப்படியே தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க. 1893ஆம் ஆண்டு சிகாகோ உலக சமய பாராளுமன்றத்தில் தியோசோபியின் பிரதிநிதியாக கலந்து கொண்டவர் யார்? அன்னிபெசன்ட். 1893ஆம் ஆண்டு சிகாகோ உலக சமய பாராளுமன்றத்தில் தியோசோபியின் பிரதிநிதியாக கலந்து கொண்டவர் அன்னிபெசன்ட். அடுத்து சரியாக பொருந்தியுள்ளவற்றை தேர்ந்தெடு. இதில் வந்து 1 மற்றும் 4 வந்து சரி. 1 வந்து என்ன? நாராயண் சித்தரஞ்சன் தாஸ். அது அப்புறம் வந்து அபியுததானா பண்டிட் மதன் மோகன் மாளவியா. காமன்வீல் யார் எழுதுனாங்க அப்படின்னா, காமன்வீல் வந்து அன்னிபெசன்ட் அவங்க எழுதின நூல். காமன்வீல் அப்படிங்கிற நூலும், அதே மாதிரி நியூ இந்தியா அப்படிங்கிறதும் யார் எழுதுனது அப்படின்னா அன்னிபெசன்ட் அவங்க எழுதின நூல். இதில் வந்து எது சரி அப்படின்னா 1 மற்றும் 4 வந்து சரி. நாராயண் அப்படிங்கிறது சித்தரஞ்சன் தாஸ், அபியுததா அப்படிங்கிறது பண்டிட் மதன் மோகன் மாளவியா. அன்ஹாப்பி இந்தியாவும் காமன்வீலும் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் வந்து தவறு. 1917ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக அன்னிபெசன்ட் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் எந்த கூட்டத்திற்கு தலைமை வகித்தார் அப்படின்னா கல்கத்தா கூட்டத்திற்கு தலைமை வகித்தார். 1917ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக அன்னிபெசன்ட் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் கல்கத்தா கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார். அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என்று கூறியவர் அன்னிபெசன்ட். அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என்று கூறியவர் அன்னிபெசன்ட். இந்தியாவிற்கு தேவை பூரண சுதந்திரம் மற்றும் வேலை வாய்ப்புகள், ஆனால் உயரிய பதவிகள் அல்ல என்று கூறியவர் அன்னிபெசன்ட். இந்தியாவிற்கு தேவை பூரண சுதந்திரம் மற்றும் வேலை வாய்ப்புகள், ஆனால் உயரிய பதவிகள் அல்ல என்று கூறியவர் அன்னிபெசன்ட். இப்போ அன்னிபெசன்ட் அவங்கள பற்றி சும்மா காமனாக நம்ம பார்க்கலாம். அவங்க பிறந்தது பார்த்தோம் அப்படின்னா 1847 அக்டோபர் 1 லண்டனில் பிறந்தாங்க. அன்னிபெசன்ட் பிறந்தது எங்கே? 1847 அக்டோபர் 1 லண்டனில். அவங்களுடைய பத்திரிகைகள் பார்த்தோம் அப்படின்னா காமன்வீல் அப்படிங்கிற ஒரு வார பத்திரிகை. அந்த வார பத்திரிகை வந்து விடுதலை போராட்டத்திற்கு ஆதரவாக அவங்க வந்து தொடங்கியிருப்பாங்க. அதே மாதிரி நியூ இந்தியா அப்படிங்கிற ஒரு நாளேடும் தொடங்கியிருப்பாங்க. அதே மாதிரி 1893 பிரம்ம ஞான சபை பணிக்காக தான் அவங்க வந்து இந்தியா வராங்க. அவங்க எங்கே உள்ளவங்க அப்படின்னா லண்டன். அவங்களுடைய சொந்த ஊர் வந்து லண்டன். 1893 பிரம்ம ஞான சபை பணிக்காக தான் இந்தியாவுக்கு வராங்க. 1875 பிளவாட்ஸ்கி அவங்க வந்து ரஷ்யா, ஹென்ரி எஸ் ஆல்காட் அவங்க வந்து அமெரிக்கா. இவங்க 2 பேரும் சேர்ந்து துவங்கிய அமைப்பு, நியூயார்க்கில் துவங்கிய அமைப்பு தான் பிரம்ம ஞான சபை. பிரம்ம ஞான சபை அப்படிங்கிறது 1875 மேடம் பிளவாட்ஸ்கி ரஷ்யாக்காரங்க, ஹென்ரி எஸ் ஆல்காட் அவங்க வந்து அமெரிக்காவை சேர்ந்தவங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து நியூயார்க்கில் தொடங்கிய அமைப்பு தான் பிரம்ம ஞான சபை. ஆல்காட் வந்து 1907 இறந்த பிறகு அன்னிபெசன்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பிரம்ம ஞான சபையினுடைய தலைவராகிறாங்க. அதே மாதிரி இந்தியாவில் மகளிர் சங்கத்தை தொடங்குறாங்க. 1917 கல்கத்தா இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை வகிக்கிறாங்க. 1898 காசியில் மத்திய இந்து கல்லூரியை தொடங்குறாங்க. 1898 காசியில் மத்திய இந்து கல்லூரி. 1904 மத்திய உயர்நிலை பள்ளியையும் ஒன்று நிறுவுகிறாங்க. பிரம்ம ஞான சபையினுடைய தலைமையிடம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நிறுவனாங்க அப்படின்னா அது வந்து நியூயார்க்கில் தொடங்கப்பட்டது. 1907 ஆல்காட்டின் மறைவுக்கு பிறகு இவங்க தலைவராகிறாங்களா, அதனால் அதனுடைய தலைமையிடத்தை வந்து சென்னை அடையாற்றில் நிறுவுகிறாங்க. அதே மாதிரி அடையாற்றில் ஒரு நூலகத்தை நிறுவி பழமையான சமஸ்கிருத நூல்களை எல்லாம் பாதுகாத்துட்டு வந்தாங்க. இந்தியாவை விழித்தெழு என்ற தலைப்பில் இவரது சொற்பொழிவுகள் வந்து தொகுக்கப்பட்டன. இந்தியாவை விழித்தெழு என்ற தலைப்பில் இவரது சொற்பொழிவுகள்லாம் தொகுக்கப்பட்டன. இவங்களுடைய மறைவு பார்த்தோம் அப்படின்னா 1933. அவங்களுடைய பிறப்பு வந்து 1847 அக்டோபர் 1 முதல் 1933 செப்டம்பர் 20, 86 வயதில் வந்து அவங்க வந்து இறந்துடுறாங்க. தன்னாட்சி இயக்கம் வந்து 1916 தொடங்குறாங்க. அதே மாதிரி திலகரும் அதே 1916 தன்னாட்சி இயக்கத்தை வந்து மும்பையில் தொடங்குறாரு.